பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் தன்னுடைய 10 வெள்ளிக்காசுல ஒன்றை தவறவிட்டாள். காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்கும் மட்டும் அவள் மிகுந்த சிரமத்தோடு கூட, ஒருவித படபடப்போடு கூட அந்த வெள்ளிக்காசை தேடினாள். தேடி கண்டுபிடித்த போது அவளுக்குண்டான மகிழ்ச்சி அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சியை தன்னோடு வைத்து கொள்ளாமல் தன்னை சுற்றியிருந்த நண்பர்கள் உறவினர்களோடு கூட பகிர்ந்து கொண்டாள். அதே போல ஊதாரி மகன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அதோடு கூட வேலைக்காரர்களிடத்தில் உயர்தரமான வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை அடித்து நாம் விருந்து செய்வோம், காரணம் காணாமல் போன என் மகன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான், இறந்து போன என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான், நாம் மகிழ்ந்திருப்பது தகுதியான ஒன்று என்று சொல்லி தன்னை சுற்றியிருந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்து அதோடு கூட அவர்களுக்கு விருந்து செய்து தன் மகிழ்ச்சியை அவன் பகிர்ந்து கொண்டான். வேதத்தில் தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவான போது அவனுக்குள்ள ஒரு விருப்பம், கர்த்தருடைய உடன்படிக்கை பேழையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், அதை எருசலேமிலே கொண்டு வந்து ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அந்த பிரகாரம் அவனுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். பேழையை கண்டுபிடித்து தன்னுடைய தேசத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் தாவீது அந்த பேழைக்கு முன்னால மிகுந்த ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் துள்ளி குதித்து நடனமாடி அந்த பேழைக்கு முன்னால தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். இன்னும் ஒரு கட்டத்தில் தன் மேல் உடைகளை எல்லாம் கழட்டி தன் மேல் உடம்பு தெரியக்கூடிய அளவுக்கு சாதாரண பணிப்பெண்கள் பணியாட்களுக்கு முன்பாக அவன் மெய் மறந்து கர்த்தருடைய பேழை என்னுடைய தேசத்துக்கு வருகிறது என்கிற மகிழ்ச்சியில அவன் அப்படியெல்லாம் நடந்து கொண்டான். இதை வீட்டின் மேல் மாடியிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த சவுலின் மகள் தாவீதுடைய முதல் மனைவி மீகாள் கவனித்தாள். தன் இருதயத்தில் தன் கணவனை நகைத்தாளாம். தாவீதிடத்துல வந்து சாதாரண கோழையைப் போல கோமாளியைப் போல பணிப்பெண்களுக்கு முன்பாக மேல் உடம்பு தெரியக்கூடிய அளவுக்கு இப்படி நடனமாடினீரே என்று சொல்லி அவனை கேவலமாய் பேசினான். அப்பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஆடுகளுக்கு பின்னால போய்கொண்டிருந்த என்னை இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படியெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய நன்றி கடனை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி அவன் தன் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவே இல்லை. கர்த்தர் செய்த நன்மை நினைத்து செய்ய வேண்டிய அந்த நன்றி பலிய அவன் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு செலுத்தி தேவனை தன்னால் முடிந்த வரைக்கும் மகிமைப்படுத்தினான். அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினான் என்று
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது கூட சிலருக்கு பொறுக்காது. நாம் சந்தோஷமாய் சில காரியங்களை செய்வதை சிலரால் நல்ல மனசோட ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை மூடி மறைக்கவும் கூடாது, வெளிப்படுத்தாமல் இருக்கவும் கூடாது. அதை மனமகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தும் போது இன்னும் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 குறிப்பேடு, அதாவது 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளின் நிமித்தம் உண்டான சந்தோஷத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இன்னும் நல்ல நன்மைகளை கொடுத்து எதிர்பார்க்கிற உயர்வுகளையும் கொடுத்து இவர்களை நடத்தி இன்னும் இவர்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.